பாரதி என்கிட்ட இவ்வளவு நாளும் அவங்க தான் என்னோட மனைவின்னு சொல்லாம ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் மிஞ்சிற மாதிரி மித்ரா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சும் ஏமாத்திருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஆதிதான் வெற்றி மாதிரி வந்து என்னை காப்பாத்திருக்காரு. எனக்கு ஒரு அசிங்கம்னு தெரிய வந்ததும் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. மித்ராவை பத்தின அத்தனை உண்மையும் இப்ப வெளியே வந்துருச்சு. ஆனா இதுல பவானி மட்டும் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஆதி கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கா. மேடம் உன்கிட்ட பேசணுமாமா? ஏய் பவானி, நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க. உன் ஆட்டோலாம் ஒரு நாளைக்கு அடங்க போதா இல்லையான்னு பாரு. டேய், இந்த நிலைமையில கூட உன் திமிர உன்னை விட்டு போகலல. என்ன நீ யார நினைச்ச? உன்கிட்ட எனக்கு எதுக்கு தேவையில்லாம பேச்சு? இங்க பாரு, பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பவானி! ஏய், சும்மா கத்தாதடா. என்ன உன் அண்ணன் பொண்டாட்டி மேல பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு ஊத்துதோ? இங்க பாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு கடைசியில வந்து உன் கதையை நான் முடிக்கிறேன். அது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு கப்பு சிப்பு நிற. ஏய் ஏய் பவானி, ஏய்! அக்கா, அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லலானா? அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ரெண்டு பேரும் எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? கவலைப்படாம இருங்க. உங்க அப்பா உங்க அம்மாவை அப்படி விட்டுற மாட்டாரு. ஆனா அப்பா எங்க இருக்காருன்னு தெரியலையே பாட்டி. நான் தவக்கடிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ கண்டிப்பா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவான். ரெண்டு பேரும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். இந்த பசங்க ரெண்டும் எங்க தனியா போகுதுங்க? ரெண்டு பேரும் இங்கதானே இருந்தாங்க. பால் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்க போனாங்க? தமிழ், ஆதித்யா, அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? இந்த தம்பி அன்னைக்கு பொண்டாட்டிக்கு அம்மா சரியாகணும்னு வந்து பரிகாரம் பண்ண ஆதி தம்பியாச்சே. ஆமா, இந்த தம்பி ஏன் கவலையோட உட்காந்துட்டு இருக்கு? தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆமா, தனியா வந்தீங்க? உங்க மனைவி குழந்தைங்களாம் வரலையா? ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகம் ஏதோ இருக்குன்னு சொல்லுதே. ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி, நான் வரேன். இந்த தம்பிக்கு என்னாச்சு? சரிக்கா, அப்பா கண்டிப்பா இங்க இருப்பார்ல. சரி. ஆதியை தேடி தான் பசங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு வந்திருக்காங்க.
மேடம் ம் இதுல ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஆ இந்த பவானி சொல்ற மாதிரி நான் மனசறிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அப்ப இருந்த கோவத்துல நான் சாரதா அம்மாவை திட்டினது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதையே சாக்கா வச்சு என்னை உள்ள தள்ள பாக்குறா இந்த பவானி. நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் இன்னும் உயிரோட இருக்குன்னா என்னை வந்து காப்பாத்திட்டோம். நீங்க கேட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஓகே. இப்பவே இவ்வளவு தூக்கி உள்ள வைங்க. நிறுத்துங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அந்த தப்ப இப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப நாங்க என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சித்தி, தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறத மறுத்து பேசணுங்கிற எண்ணத்துல நான் இதை சொல்லல. திரும்பவும் சொல்றேன், எனக்கு பழைய விஷயங்கள் எதுவும் சுத்தமா நினைவுல இல்லை. பாரதியோட நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரவே இல்லை. ஆனா இவ்வளவு நாளும் பாரதி கூட இருந்தது, பேசினது, பழகினது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆதி, எனக்கு என்னமோ நீ தப்பு பண்றன்னு தோணுதா? இல்ல சித்தி, இப்பதான் தப்பா சரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாரதி மேல இப்படி ஒரு பழி இருக்குன்னா அது பொய்ன்னு அவங்க தான் நிரூபிக்கணும். அதுக்கு நான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தாகணும். அதுக்குள்ள அவங்களை ஜெயில வச்சு தண்டிக்கிறது சரி கிடையாது சித்தி. நீங்க என் அம்மாவோட சாவுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்றீங்க. அப்படி இல்லைன்னு பாரதியை நிரூபிக்கிட்டோம். ஆனா பாரதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட மனைவி பாரதிக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்காக நான் வருவேன். சித்தி, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல பாரதி மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறத என்னால அனுமதிக்கவே முடியாது. நீங்க ஓவரலா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிருங்க.